தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய ராணுவம் பயன்படுத்தும் ஷேரங் ரக பீரங்கிகளின் தரம் தொடர்பாக கேள்விகள் எழுந்துள்ளதால் அவற்றின் கொள்முதல் மற்றும் தயாரிப்பு பணிகளை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. எதிரிகளின் திடீர் தாக்குதல்களை சமாளிக்க ராணுவ தளவாடங்களை நவீனப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2018ஆம் ஆண்டு 300 ஷேரங் பீரங்கிகளை வாங்க மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்கான ஒப்பந்தம் அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட் எனப்படும் பொதுத்துறை நிறுவனத்திடம் 200 கோடி ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டது. முதலில் M46 ரக சோவியத் பீரங்கிகளை நம் ஆயுத தொழிற்சாலைகளில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தாலும் பணி திடீரென அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது. பீரங்கிகளின் சுடும் தூரத்தை 27 கிலோமீட்டரிலிருந்து 39 கிலோமீட்டராக உயர்த்தும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதன்படி மேம்படுத்தப்பட்ட 159 பீரங்கிகள் ஏற்கனவே ராணுவத்திற்கு ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் இவற்றின் மின்னணு மற்றும் உலோகவியல் குறைகள் இருப்பது கண்டறியப்பட்டதால் மீதமுள்ள 141 பீரங்கிகளின் உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தர சீர்கேடுகள் காரணமாக ராணுவத்துக்குள் அதிருப்தி நிலவுகிறது. மேலும் இது பொதுத்துறை ஆயுத நிறுவனங்களுக்கு எதிராக எழும் முதல் குற்றச்சாட்டு சம்பவம் அல்ல. முன்னதாக போஃபோர்ஸ் பீரங்கிகளின் மேம்படுத்தப்பட்ட வடிவமான தனுஷ் பீரங்கிகளுக்கு போலியான பீரங்கிகள் வழங்கப்பட்டதாக சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போதைய ஷேரங் விவகாரம் பாதுகாப்பு துறையில் தர கட்டுப்பாடு மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது.